வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான வெப் சீரிஸ் தான் நான் உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த வெப் சீரிஸோட பேரு பிரீத்தம் அண்ட் பெட்ரோ அப்படின்றது. ரெண்டு பேரோட பேரை தான் இந்த வெப் சீரிஸோட டைட்டில் குறிக்குது. இது ஒரு சூப்பரான மிஸ்ட்ரி த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். இந்த வெப் சீரிஸ் தமிழ்லயுமே இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல்லா பாருங்க. ஆக்சுவலா எப்பவுமே நம்ம வெப் சீரிஸ் போடும்போது ரெண்டு பார்ட்டா பிரிச்சு போடுவோம்ல. ஆனா இது லென்த்தா இருந்தாலும் பரவாயில்லன்றதுக்காக ஒரே பார்ட்டா தான் நான் போட போறேன். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். நான் முதல்ல பிளாட்டை மட்டும் சொல்றேன். ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரோட பையன் திடீர்னு காணாம போயிடுறான். கடத்திருக்காங்கன்றது உங்களுக்கு தெரிய வருது. கடத்தின நபர் இருக்கான்ல, நிறைய காசு வேணும்ன்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்கான். இந்த கேஸை நம்ம ஹீரோ எடுக்கிறாரு, விசாரிக்கிறாரு. குற்றவாளியை கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றது தான் மீதி கதை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. 6 எபிசோடும் சூப்பரா போகும். நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா இந்த வெப் சீரிஸோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே ஏடிஎம் 3 பேர் சேர்ந்து கொள்ளையடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. இவங்க 3 பேருமே புர்கா போட்ட மாதிரி இவங்களோட முகத்தெல்லாம் மறைச்சிருக்காங்க. 2 பேர் மிஷின்ல ஒரு லாக்க போடுறாங்க. இன்னொருத்தர் வண்டியில இருந்து வண்டியை வேகமா இழுக்கிறாரு. மிஷின் உடைஞ்சிட்டு வந்துருது. சோ பிளான் பண்ணி மிஷினை தூக்கிட்ட மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவரோட பேரு பிரீத்தம் அப்படின்றது. இவரை பொறுத்த வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு. என் தாத்தாவோட டேப் ரெக்கார்டர் காணோம், கண்டுபிடிச்சு தாங்கன்னு கேக்குறாரு. யோ, டேப் ரெக்கார்டர் ஒரு 1000 ரூபாய் இருக்குமா, இதை போய் கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக வந்திருக்க, 25 லட்சம் ரூபாய் காசு போயிருச்சு, அதுல பிஸியா இருக்கும்ன்ற மாதிரி போலீஸுங்க திட்டுறாங்க. இவருமே தாத்தாவை அனுப்பி விடுறாரு. சார், என் தாத்தாக்கு அதுல இருக்க வாய்ஸ் ரொம்ப முக்கியம் சார், என் பாட்டி ஞாபகமா இவர்கிட்ட இது மட்டும் தான் இருக்கு, கண்டுபிடிச்சு தாங்கன்ற மாதிரிலாம் இவர் ரொம்ப கேட்கிறாரு. அப்பதான் இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துக்கு வராரு. இவன் என்னையா கெலாட்டா பண்ணிட்டு இருக்கான், உள்ள போடுங்கயா அப்படின்ற மாதிரி செல்லுக்குள்ள லாக் பண்ணிடுறாரு. இப்ப 25 லட்சம் ரூபாய் ஏடிஎம்ல இருந்து காணாம போயிருக்குல்ல, அதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது என்னால குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும்ன்ற மாதிரி இந்த பிரீத்தம் சொல்றாரு. எது கண்டுபிடிக்க முடியுமா, எப்படி கண்டுபிடிப்ப, கண்டுபிடிச்சு காட்டு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, கொஞ்ச நேரம் வேலைலாம் பாக்குறாரு. அப்படி பார்த்தவர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு பின்னாடி இந்த 3 பேர் தான் இருக்காங்க, சரி 4 பேர் தான் இருக்காங்கன்ற மாதிரி அவங்களோட லிஸ்ட் எல்லாம் எடுத்து தராரு. சரி செக் பண்ணி பாப்போமே அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் டீமும் அந்த இடத்துக்கு வராங்க. இப்ப அவனுங்க ஒரு வீட்டுல இருந்திருப்பாங்கல்ல, அந்த வீட்டை செக் பண்ணும்போது புர்காலாம் இவங்களுக்கு கிடைக்குது. சோ திருட்டுல சம்பந்தப்பட்டவங்களோட வீடு தான்றதை இவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அவனுங்களை பொறுத்த வரைக்கும் பக்கத்துல இருக்க ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருக்கிறது தெரிய வருது. அந்த இடத்துல போய் அமுக்கலான்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் டீமும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவனுங்களும் இவங்களை பார்த்தோன்னா தப்பிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா இன்ஸ்பெக்டர் அவங்க 4 பேரையும் லாக் பண்ணிடுறாரு. அவங்க தான் உண்மையான குற்றவாளி. ஹீரோவால தானே இந்த கேஸ் சால்வ் ஆச்சு, அதனால ஹீரோக்கு நன்றி சொல்றாரு. வீட்டுல விடுறதுக்காக கூட்டு போறாரு. எப்படி கண்டுபிடிச்சான்னு கேட்கும்போது ஹீரோ சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த வேலையை பண்ணும்போது கம்யூனிகேட் பண்றதுக்காக போனை யூஸ் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த டவர் ரேஞ்சில் யாரோட டவர்லாம் காமிச்சதுன்னு செக் பண்ணும்போது ஒரு 25 பேர் அந்த டைம்ல பேசி இருக்கிறது தெரிய வருது. அதுல இருந்து இந்த 4 பேரை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி சில வேலைகள் பண்ணியிருப்பாரு. அப்படிதான் கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. உண்மையிலேயே நீ பெரிய ஆளு தான், இந்த ஹேக்கிங்லாம் உனக்கு தெரியுது இல்ல, அப்ப ஹேக்கிங் ரிலேட்டடான வேலையை பாக்குறியான்னு கேட்கும்போது, இல்ல சார் இந்த ஹேக்கிங் பண்றதையே நான் விட்டுட்டேன், இப்ப வேற ஒரு சாதாரண வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஏன் எதுக்குன்னு கேட்கும்போது ஹீரோ அதை சொல்றதுக்கு மறுக்கிறாரு. இதை தாண்டி என் தாத்தாவோட டேப்பை எப்படியாவது கண்டுபிடிச்சு தாங்க சார், ப்ளீஸ் சார் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. எனக்காக இவ்வளவு பெரிய கேஸை சால்வ் பண்ணி தந்திருக்க, நான் கண்டுபிடிச்சு தராம இருப்பேனா, எல்லா பக்கத்தையும் சொல்லி தேடுறேன், கவலைப்படாம போன்ற மாதிரி வீட்டுல இறக்கி விடுறாரு. இப்ப ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரோட வீட்டுல ஒரு ப்ராப்ளம் போல இன்ஸ்பெக்டரா அந்த இடத்துக்கு வர வச்சிருக்காங்க. இன்ஸ்பெக்டர் உள்ள வந்து மினிஸ்டர் கிட்ட பேசலாம் நினைக்கும் போது மினிஸ்டரோட பையன் இருக்கான் பாத்தீங்களா, எதிர வந்துட்டு இருக்கான். உன் பேர் என்னன்ற மாதிரி அவனுக்கு கையெல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இவன் பேரு பென்னி போல. கையில தீக்காயம் இருக்கு. என்ன கண்ணா அடிபட்டுச்சா அப்படின்னு கேட்கும் போது, ஆமா பட்டாசு வெடிக்கும் போது அடிபட்டுச்சுன்னு சொல்றான். இப்போ உள்ள வந்து மினிஸ்டரையும் ஒய்ஃபையும் மீட் பண்றாரு. ஆக்சுவலா ஒய்ஃபோட போன் தான் காணாம போயிருக்கு போல. இவ்வளவு செக்யூரிட்டியை மீறி யாரு உள்ள வந்து எடுத்திருப்பா, எங்களுக்கு ஒண்ணுமே புரியல, கண்டுபிடிச்சு தாங்கன்ற மாதிரி ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் வரும்போதே அனலைஸ் பண்ணார்ல, சார் வெளிய இருந்து யாரும் வந்திருக்க வாய்ப்பு இல்ல சார், உங்க பையன் தான் எடுத்திருக்கான், ஏன்னா உங்க பையன் பொதுவாகவே போன் அதிகமா யூஸ் பண்ணுவான் போல, உங்க பையன் தான் எடுத்திருக்கான்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிறவரு டென்ஷன் ஆயிடுறாரு. என் பையன்லாம் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி திட்டி அனுப்பி விடுறாரு. இதனால இன்ஸ்பெக்டர் கேஸை சால்வ் பண்றதுக்காக அவங்க சொன்ன மாதிரி ஒரு போனை ஏற்பாடு பண்றாரு. ரெகுலரா திருட்டு வேலை பண்றவன் இருப்பான் பாத்தீங்களா, அவனை வச்சு இந்த கேஸை முடிக்கலாம்னு நினைக்கிறாரு. அவனுமே சரி ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறான். சார் உங்க போன் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி இவரே ஃபேக்கா ஒரு போனை ரெடி பண்ணி வைக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இருக்கார்ல, நீ சொன்னது சரிதான், என் பையன் ரூம்ல தான் போன் கிடைச்சது, நீ ஏற்கனவே சொன்னது சரிதான், ஆனா இப்போ ஒரு திருட்டு வேலை பண்ணலான்னு பார்த்தல்ல, அதாவது போன் கிடைக்கலன்றதுக்காக நீயே ஒரு திருடனை ஏற்பாடு பண்ணி கூட்டு வந்தல்ல, இதுக்காகவே இந்த பொசிஷன்ல இருந்து உன்னை தூக்குறன்ற மாதிரி சொல்றாரு. சார் தெரியாம பண்ணிட்டேன் சார், தூக்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. ஆனா இந்த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஏத்துக்க மாட்டாரு. உன் சீனியர் கிட்ட நான் உடனே பேசுறேன்னு சொல்றாரு. சோ சீனியர் கிட்ட பேசுறது மூலியமா தற்காலிகமா இவரோட பொசிஷன் மாறிடுது. அவர் மேல தப்பு வச்சு என்ன
என்ன இப்படி பண்ணிட்டாரே அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் புலம்பிக்கிட்டே வீட்டுக்கு வராரு. இவரும் இவரோட ஒய்ஃபும் கொஞ்ச நாளாவே சரியா பேசல போல. இவங்களுக்குள்ள ஏதோ கஷ்டம் இருக்கு, என்னன்றது இப்போதைக்கு நமக்கு தெரியல. இவருமே பொசிஷன் மாறிட்டுமேன்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டாரு. ஆக்சுவலா சைபர் செல்னு ஒரு இடம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துல தான் இவரை இன்சார்ஜ் மாதிரி போட்டிருக்காங்க போல. இப்போ இவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு. ஆனா அதை பத்தி எதுவுமே இவருக்கு தெரியாதுல்ல. இவர் ரொம்ப மொக்கையா அவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் பாக்குறவங்க இவருக்கு இதை பத்தி எதுவுமே தெரியலன்றதை புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு பொண்ணு தான் கொஞ்சம் கொஞ்சமா இவரை கைட் பண்றாங்க. சரி, இந்த மாதிரி தான் நம்ம கம்ப்ளைண்ட் எடுக்கணும், இதுதான் நம்ம வேலைன்ற மாதிரிலாம் இவருக்கு சொல்லி புரிய வச்சிட்டு இருக்காங்க. இப்ப இவருமே சீனியரை பாக்குறதுக்காக வராரு. சார், இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது சார், சீக்கிரமா என்ன மாத்துங்க சார் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நீ இப்ப இருக்கிற இடத்துல சாலிடா 2 கேஸை சால்வ் பண்ணு, உனக்கு பொசிஷனை திரும்பி பழையபடி மாத்தி தரேன்ற மாதிரி சொல்றாரு. சரி, ஓகே சார், நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. எந்த நம்பிக்கையில ஏத்துக்கிறாருன்னா ஹீரோவை கூட சேர்த்துக்கலாம்னு நினைக்கிறாரு. இப்ப ஹீரோவை பாக்குறதுக்காக வந்தவரு, உன் தாத்தாவோட டேப்பை நான் கண்டுபிடிச்சு தரேன், ஆனா எனக்காக நீ ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றாரு. இது ஹேக்கிங் ஒர்க்லாம் பண்ணுமா சார், திரும்பி நான் அந்த வேலையை பண்ணவே மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல நீ எனக்காக பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவருமே பேசிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இன்னைக்கு இன்ஸ்பெக்டர் பையனோட பர்த்டே போல ஒய்ஃப் கேக் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இவருக்கு முக்கியமான ஒரு தகவல் கிடைக்குது. இவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க டிவி சேனல்ல வேலை பார்ப்பாங்க. ஒரு நபர் கால் பண்ணி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கான். அது என்னன்னா, 2 பேரை இன்னைக்கு சாவடிக்க போறேன், நானும் செத்துருவேன்ற மாதிரி சொல்லியிருக்கான். நீங்க ஏதாவது பண்ண முடியுமா பாருங்கன்ற மாதிரி அந்த பொண்ணுமே இவர்கிட்ட சொல்றாங்க. இவருமே நம்ம வேலை அதுதானே, பார்க்க போனோன்ற மாதிரி கிளம்புறாரு. ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேக்குறாரு. ஹீரோ பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. ஆனா திடீர்னு ஹீரோவோட மைண்டுக்குள்ள லைட் ஹவுஸ்ல இருந்து யாரோ கீழே விழுந்த மாதிரிலாம் தோணுது. உடனே ஹீரோவும் சரி சார் நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்க ஆரம்பிக்கிறாரு. இங்கதான் நமக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட முடிக்கிறாங்க. இப்ப மோகன் ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் கன்னை எடுத்து வைக்கிறாரு. ஆக்சுவலா இவரோட பையன் பாட்டி கிட்ட விளையாடிட்டு இருக்கும் போது, கண்ணா பாட்டியை நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாரு. ஏதோ ஒரு தப்பான முடிவு எடுத்து இவர் கிளம்புறாருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப இந்த சைடுல இன்ஸ்பெக்டரும் ஹீரோவும் சேர்ந்த மாதிரி கால் பண்ணது யாருன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. திரும்பி அவங்க கிட்ட பேச்ச கொடுங்க அப்படின்ற மாதிரி அந்த லேடி கிட்ட சொல்றாங்க. அந்த லேடியுமே வந்து ஒருத்தரை கான்டாக்ட் பண்ணி பேசுறாங்க. அதாவது ஏற்கனவே கால் வந்துச்சு பாத்தீங்களா, அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி பேசுறாங்க. அது மோகனா தான் இருக்கும். நமக்கு மோகன்ன்றதை காமிச்சிடுறாங்க. மோகன் தான் 2 பேரை சாவடிக்க போறாரு போல. அது சார்ந்து சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு. இவங்களுமே தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தெல்லாம் ஹீரோக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இப்போ அவனை பத்தின கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருது இல்ல, அதை வச்சு இவங்க யோசிக்கும் போது அவன் ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்க தான் வாய்ப்பு இருக்கு. அதாவது அவனை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃபை கொஞ்ச நாளா சந்தேகப்பட்டு இருக்கான். ஒய்ஃப் அஃபேர் வச்சிருக்கிறதும் உறுதியா இருக்கு. அதனால ஒய்ஃபை தான் போட்டு தள்ள போக போறான் போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒய்ஃப் எங்கன்னு விசாரிக்கும் போது ஒரு ஹோட்டல்ல இருக்கிறது தெரிய வருது. இவங்க ஹோட்டல்ல ரீச் பண்ணலாம் நினைக்கிறதுக்குள்ள மோகன் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கரெக்டா அந்த ரூம் நோக்கி போயிட்டு இருக்காரு. அதே சமயம் இவங்க இருக்காங்கல்ல, வேகமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்பதான் அந்த மோகன் போனாருன்ற மாதிரி ரிசப்ஷன்ல இருக்க பொண்ணு சொல்றாங்க. ஐயோ போயிட்டானே, எப்படியாவது ஸ்டாப் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் யோசிக்கிறாங்க. லிஃப்ட்ல வேற அவர் போயிட்டு இருக்காருல, இவங்க படிக்கட்டுல ஏறிய வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. மோகன், நீ என்ன பண்ண போறன்றது எனக்கு தெரியும். நம்ம போலீஸ் வேலையில வீட்ல சரியா டைமை ஸ்பெண்ட் பண்ண முடியல, அதனால இந்த மாதிரிலாம் நடக்க தான் செய்யுது. நம்ம தான் பொறுமையா அதை ஹேண்டில் பண்ணோன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா மோகன் ஏத்துக்கவே மாட்டாரு. கன்னை காமிச்சு மிரட்டுறாரு. இப்போ ஒரு ஸ்டேஜ்ல ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த ரூம்குள்ள வேகமா நுழையிறாரு. ஒய்ஃப் வேற ஒரு நபர் கூட ஒண்ணா இருந்துட்டு இருப்பாங்க. இப்போ இவரை பார்த்தோன்னா செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. இவரும் கன் எடுத்து ஷூட் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள நம்ம இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, கொஞ்சம் கொஞ்சமா பேசி இவரோட மனசை மாத்துறாரு. உன் பையனை பத்தி யோசிச்சு பாரு, உன் பையனுக்கு நீயும் இல்லனா என்ன ஆகும், யோசிச்சு பார்த்து முடிவெடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவர் சொல்றதெல்லாம் யோசிக்கிற மோகன் ஒய்ஃபை விட்டுட்டு கிளம்புறாரு. எப்படியோ இவரும் இந்த கேஸை நல்லபடியா சால்வ் பண்ணிடுறாரு. நல்ல வேலை தடுத்துட்டோம், நீ இல்லனா தடுத்துக்க முடியாதுன்னு ஹீரோவை பாராட்டுறாரு. ஹீரோ இருக்கார்ல, சார் நீங்க தான் சார் சூப்பரா பேசி தடுத்தீங்க அப்படின்ற மாதிரி இவரை பாராட்டிட்டு இருக்காரு. இவர் பர்த்டே விட்டுட்டு பாதியிலேயே போனார்ல, அதனால வேகமா ஹீரோவையும் வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. அப்போ ஒய்ஃப் இவரை போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. எதனால இவ்வளவு லேட்டுன்ற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா உண்மையிலேயே பையன் இருந்திருந்தா கூட இவர் வந்திருப்பாரு. இவரோட பையன் எப்பயோ இறந்து போயிருப்பான். ஒய்ஃப் இல்லாத பையனுக்கு தான் பர்த்டேவை கொண்டாடுறதுக்கு முடிவு பண்ணிருப்பாங்க. இது ரிலேட்டடா இவங்க 2 பேருக்குள்ள ஆர்குமெண்ட் வருது. ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, பையன் இல்லாம இருக்கிறதுக்கு நீ தான் காரணம். நீ அன்னைக்கு சீக்கிரமா வந்திருந்தா அவன் தனியா குளிக்க போயிருக்க மாட்டான், இறந்து போயிருக்க மாட்டான். ஒன்னால தான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்றாங்க. இது ரிலேட்டடா 2 பேருக்குள்ள சண்டை வருதுல, இவர் வார்த்தையை விடுறாரு. நீ என்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு ஒய்ஃப் சொல்றாங்க. உன்கிட்ட மன்னிப்புலாம் கேட்க முடியாதுன்னு சொல்றாரு. அப்ப இதுக்கப்புறம் இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன்ற மாதிரி இவங்களும் கோச்சுக்கிட்டு கிளம்புறாங்க. இவங்க சண்டை போட்டு பிரியறத ஹீரோ கவனிச்சிட்டு இருக்காருல, ஹீரோக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சார் ஒய்ஃப் கிட்ட பேசி நீங்க திரும்பி சேர்ந்துருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அவகிட்ட நான் எதுக்காக சாரி கேட்கணும், அதெல்லாம் பாத்துக்கலாம். இப்போதைக்கு பழையபடி எனக்கு அந்த போலீஸ் வேலை வேணும், அதுக்கு நீ ஹெல்ப் பண்ண முடிஞ்சா சொல்லுன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்பன்னு பார்த்து ஹீரோவோட டேப் கிடைச்சிட்டதா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வருது. சூப்பர், டேப் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோவை இன்ஸ்பெக்டர் கூட்டு வராரு. இவரோட டேப் உண்மையிலேயே கிடைச்சிருக்கு. ஆனா உள்ள இருக்க கேசட் வந்து மாறி இருக்கு. இவரோட கேசட் இல்ல போல.
சார் என் பாட்டியோட குரல் தான் தாத்தாக்கு ரொம்ப முக்கியம், எனக்கு அந்த கேசட் தான் சார் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு சரி கேசட்டை கண்டுபிடிக்க சொல்லி நான் சொல்றேன்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த ஆளுங்க கிட்ட சொல்றாரு. இப்பதான் நியூஸ்ல ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. ஆக்சுவலா ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரை பொறுத்த வரைக்கும் பென்னின்ற ஒரு பையன் இருந்தான் பாத்தீங்களா, அந்த பையன் கடத்தப்பட்டிருக்கான் போல. இத பத்தி நியூஸ்ல ஓடிட்டு இருக்கிறத பாக்குற இவருமே ஷாக் ஆகுறாரு. ஏறக்குறைய இதுவும் இவரோட கேஸ் மாதிரி தான். ஏன்னா மிரட்டுறவங்க கால் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் ரெக்கார்ட் பண்றது, அதே மாதிரி அவங்கள பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதெல்லாம் இவரோட வேலை தான். அதனால அசிஸ்டன்ட் பொண்ணை கூட்டிட்டு இவருமே இந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. போலீஸுங்க ஒரு சைடு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இவருமே இந்த பொண்ணு மூலியமா கால் பண்றவங்கள கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப அந்த கிட்னாப்பர் கிட்ட இருந்து கால் வருது போல. அவனுமே கொஞ்சம் மிரட்டுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். எனக்கு இந்த அளவுக்கு அமௌண்ட் வேணும், அப்படி இல்லைன்னா பையனை ஏதாவது பண்ணிடுவேன்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவன் எங்க இருந்து பேசுறான், என்ன நம்பரை யூஸ் பண்ணி பேசுறான்றதை இவங்களுமே ட்ரேஸ் பண்ணலான்ற மாதிரி அதுக்கான வேலையை வேகமா பண்றாங்க. இங்கதான் லொகேஷன் காட்டுதுன்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ உடனே போலீஸ் டீமா அந்த இடத்துக்கு விசாரிக்கும் போது ஆக்சுவலா அந்த நம்பரை வச்சிருக்க லேடி இறந்தே போயிட்டாங்க போல. சோ இறந்து போனவங்களோட போனை தான் அவன் யூஸ் பண்ணிருக்கான். அதாவது போன் இல்ல, சிம் கார்டு தான் அவன் யூஸ் பண்ணிருக்கான் அப்படின்றது தெரிய வருது. சோ இவர் பெருசா கண்டுபிடிச்ச மாதிரிலாம் பில்டப் தந்திருப்பாரு. இதனால இங்க இருக்க ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இருக்கார்ல, இவன் சரியான வேஸ்ட், இவன் எதுக்காக இந்த கேஸ்ல வர வச்சீங்க அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இன்ஸ்பெக்டரும் கோவப்பட்டு பேசுறாரு. அந்த கேஸையே நான் வேகமா சால்வ் பண்ணேன், நீங்க தான் புரிஞ்சுக்காம என்ன திட்டினீங்க. இந்த கேஸையும் என்னால சால்வ் பண்ண முடியும், ஆனா இந்த இடத்துக்கு நான் புதுசு, எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான், அவனை வர வச்சனா இந்த கேஸை சால்வ் பண்ணிடுவேன், என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இப்ப ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டருக்கு பையனை காப்பாத்துறது தான் முக்கியம், சரி கூப்பிட்டு வான்னு சொல்றாரு. இவருமே ஹீரோவா அந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு. திரும்பி அந்த கிட்னாப்பர் கிட்ட இருந்து கால் வரும்போது வேணும்ட்டே இழுத்து இழுத்து பேசுங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் அவங்க கிட்ட இருந்து கால் வரும்போது வேணும்ட்டே ரொம்ப நேரம் இழுத்து இழுத்து பேசிட்டு இருக்காரு. எதுக்காக என்னோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, நான் அப்புறமா பேசுறேன்ற மாதிரி அவன் சட்டுன்னு காலெல்லாம் கட் பண்ணிடுறான். ட்ரேஸ் பண்ணியான்னு ஹீரோ கிட்ட கேட்கும் போது ஹீரோவும் ட்ரேஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ இப்ப அவன் எங்க போறான் வரான்றத கூட இவரால பார்க்க முடியுது. அது மூலியமா அவன் வீட்டை கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. தனியா இருக்க ஒரு பகுதியில ஒரே ஒரு வீடு இருக்கு, அங்கதான் இருக்கான் போல, அங்க போய் செக் பண்ண சொல்லுங்கன்ற மாதிரி போலீஸுங்க கிட்ட சொல்றாரு. இவங்க போறது தெரிஞ்சா பையனை ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்குல்ல, வாட்ச் மட்டும் பண்ணுங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் திரும்பி அவரோட பொசிஷனுக்கு வந்த மாதிரி தான், ஏன்னா மத்தவங்க கிட்ட எல்லாம் இவர் தான் வேலையை சொல்லிட்டு இருக்காரு. இப்ப எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா லாங்ல இருந்து கவனிக்க மட்டும் செய்யறாங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்றாருன்னா, எனக்கு என்னமோ இந்த ஒய்ஃப் மேல சந்தேகமா இருக்குன்னு சொல்றாரு. அந்த மினிஸ்டரோட ஒய்ஃப் பேரு ஸ்ட்ரதா அப்படின்றது. இந்த ஸ்ட்ரதா மேல சந்தேகமா இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. சேச்சா, குழந்தைய கடத்துறதுல இவங்க இன்வால்வ்மெண்ட் இருக்காதுன்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இல்ல சார், இருக்கும்னு எனக்கு தோணுதுன்னு ஹீரோ சொல்றாரு. இதனால இவங்க ரெண்டு பேருமே 500 ரூபாய் பெட் எல்லாம் வச்சுக்கிறாங்க. இவங்களோட ஆக்டிவிட்டி எல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் அலெக்சா கிட்ட அடிக்கடி பேசுவாங்க போல, வேண்டியதெல்லாம் கேட்பாங்க போல. சார் இவங்க அலெக்சா கிட்ட பேசுறாங்கல்ல, இதை வச்சே இவங்க ஜாதகத்தையே நான் எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாரு. இவங்க அலெக்சா கிட்ட பேசுற அதை இவர் ஆக்ட் பண்ணிடுறாரு. அலெக்சா கிட்ட இதுக்கு முன்னாடி நிறைய பேசியிருப்பாங்கல்ல, அந்த டேட்டா எல்லாத்தையும் எடுக்கிறாரு. அப்பதான் இவங்க ஆட்டோ பிடிச்சலாம் போயிருக்கிறது தெரிய வருது, பஸ் பிடிச்சலாம் போயிருக்கிறது தெரிய வருது. மினிஸ்டர் ஒய்ஃப் எதுக்காக பஸ் பிடிச்சு போறாங்க, ஏதோ தப்பு இருக்குன்ற மாதிரி இவங்களுமே டிரைவர் கிட்ட வந்துடுறாங்க. டிரைவர் கிட்ட மேடம் எங்கெல்லாம் போனாங்கன்னு விசாரிக்கும் போது முதல்ல சரியா பதில் சொல்ல மாட்டான், நக்கலா பேசிட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல இந்த இன்ஸ்பெக்டர் கோவப்பட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒழுங்கு மரியாதையா சொல்லுன்ற மாதிரி கேட்கிறாரு. சார் இந்த இடத்துக்குலாம் போனாங்க சார், ஒரு மாலுக்கு போனாங்க, ஆனா திரும்பி வரதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். அப்ப மால்ல இருந்து தான் எங்கேயோ போயிருக்காங்கன்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருது. முதல்ல அந்த மாலுக்கு போலான்ற மாதிரி இவங்களுமே மாலுக்கு வந்துடுறாங்க. அங்க இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்றாங்க. ஆக்சுவலா மால்குள்ள வந்தவங்க பின்வாசல் வழியா வேற எங்கேயோ கிளம்பி இருக்காங்க. அப்படிதான் வேற ஒரு பகுதிக்கு கிளம்பி இருக்கிறது தெரிய வருது. அந்த பகுதிக்கு போனோன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா டிராவல் பண்ணி தனியா இருக்க ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்காங்க. ஹோட்டலுக்கு தனியாவும் போல, வேற ஒரு நபர் கூட சேர்ந்த மாதிரி தான் உள்ள போறாங்க. இவங்க அதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜையும் பார்த்துடுறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா, அவங்களுக்கு அஃபேர் போது, அவங்களுக்கும் கிட்னாப்பிங்க்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, நான் தான் ஜெயிச்சேன்ற மாதிரி ஹீரோ கிட்ட இருந்து 500 ரூபாய் வாங்கிடுறாரு. ஏற்கனவே ஆளுங்க ஒரு வீட்டை பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அந்த வீட்டுல போய் செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த வீட்டுல இருக்கவன் தான் கால் பண்ண நபரா இருப்பான். அவன் பேரு கௌதம் அப்படின்றது. அவன் வெளியே நடந்து போகும்போது ஒரு போலீஸா ஃபாலோ பண்ண வச்சிடுறாரு. அந்த கேப்ல நம்ம வீட்டுக்குள்ள போலான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் திருட்டுத்தனமா வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் தேடி பார்த்துட்டு இருக்காரு. வேற ஒரு போலீஸ் அவனை ஃபாலோ பண்றாருல, அவன் சட்டுன்னு வீட்டுக்குள்ள வர பாக்குறான். ஐயோ இன்ஸ்பெக்டர் மாட்டிப்பாருன்றதுக்காக இந்த அசிஸ்டன்ட் இருக்கார்ல, வேணும்ட்டே பேச்சு கொடுத்து அவனை நிக்க வச்சிட்டு இருக்காரு.
இன்ஸ்பெக்டரும் எதுவும் கிடைக்கல கிளம்பலான்னு நினைக்கும் போதுதான் ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த கௌதம்ன்ற நபர் கூட அந்த ஸ்ரதா ரொம்ப நெருக்கமா இருக்காங்க, நெருக்கமா நிறைய போட்டோஸ்லாம் எடுத்திருக்காங்கன்னு தெரிய வருது. சரி இந்த போட்டோஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கலான்ற மாதிரி இவர் போன்ல கேப்சர் பண்ணிக்கிறாரு. அவன் வரதுக்குள்ள சைலண்டா தப்பிச்சிடுறாரு. ஸ்ரதா ஒரு நபர் கூட ஹோட்டலுக்கு போனாங்கல்ல, இந்த கௌதம் கூட தான் ஹோட்டலுக்கு போயிருப்பாங்க. ஆக்சுவலா ஹீரோவும் இன்ஸ்பெக்டரும் இந்த கேஸ்ல கொஞ்சம் சொதப்பிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள ஒரு வாரமா உட்கார சொல்லுங்க, போலீஸுங்களே பாத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த மினிஸ்டருமே சொல்றாரு. இப்ப ரெண்டு பேருமே ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. சோ கௌதம்க்கும் ஸ்ரதாக்கும் அஃபேர் போது, ரெண்டு பேர் பிளான் போட்டு தான் கிட்னாப்பிங்கே பண்ணிருக்காங்க போலன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இத பத்தி ஸ்ரதா கிட்டே நேரடியா பேசிடலான்ற மாதிரி அவங்க யோகாலாம் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்க பேசுறதுக்காக வந்துடுறாங்க. போட்டோஸ் எல்லாம் காமிச்சிடுறாரு. ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லுங்கன்னு கேக்குறாரு. இப்ப இவங்களுமே சரி நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன்ற மாதிரி இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கௌதமும் இவங்களும் காலேஜ் டைம்ல பயங்கரமா க்ளோஸா இருந்திருப்பாங்க. இப்ப அவன் பிசினஸ்லாம் லாஸ் ஆயிருக்கும், இப்ப புக்கியா மாறி இருக்கான். அதாவது சூதாட்டத்துக்கு புக் பண்ணுவாங்கல்ல, அந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கான். எனக்கு இப்ப காசா ஒரு 5 கோடி ரூபாய் தேவைப்படுது, 5 கோடி ரூபாய் உன்னால தர முடியாதுன்றது எனக்கு தெரியும், உன்னை மிரட்டி வாங்குறதுலயும் எனக்கு பெருசா விருப்பம் கிடையாது, உன் பையனை பேசாம தூக்கிடலாம், அது மூலியமா உன் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து காசை வாங்கிக்கிறேன்ற மாதிரி கௌதம் சொல்றான். இல்ல இதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க. நீ இதுக்கு மட்டும் ஏத்துக்கலனா உன் புருஷன் கிட்ட இந்த போட்டோவெல்லாம் காமிச்சிடுவேன்ற மாதிரி இவன் மிரட்டுறான். அதுக்காக நீங்க ஒத்துக்கிட்டீங்க, உங்க வீட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் நீங்களே கட் பண்ணீங்களான்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. சார் நான்லாம் அவனுக்கு ஹெல்ப் பண்ணல சார், அவன் வேற ஒரு ஆக்கரை யூஸ் பண்ண போறேன்னு சொன்னான், அந்த ஆக்கரை யூஸ் பண்ணி தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான் போல, தயவு செஞ்சு இது வெளியே வராம எப்படியாவது என்னோட பையனை கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுக்கிறாங்க. அந்த கௌதம் ஒரு ஆக்கரை யூஸ் பண்ணிருக்கான் பாத்தீங்களா, அந்த ஆக்கர் இவன் தான். இவனோட பேரு மார்டின் அப்படின்றது. இந்த மார்டினை பத்தி பெருசா தெரியல, இங்க ஒரு எபிசோட நமக்கு முடிக்கிறாங்க. இப்ப மார்டின் இருக்கான் பாத்தீங்களா, கௌதம்க்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். கௌதம், போலீஸ்க்கு உன் மேல டவுட் வந்துருச்சு, ஏற்கனவே உன் வீட்டுக்கு வந்தே போயிருக்காங்க, நீ கவனமா இருந்துக்கோன்ற மாதிரி சொல்றான். அப்படியா சொல்ற, சரி நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி கௌதமும் ஏத்துக்கிறாரு. இப்ப மார்டினை நெருங்கி ஒரு போலீஸ் வராரு. மார்டின் செம்மையா பயப்படுறாரு. ஆனா அந்த போலீஸை பொறுத்த வரைக்கும் மார்டினை நெருங்கி வந்திருக்க மாட்டாரு, அங்க இருக்க ஒரு டேப் எடுக்கிறதுக்காக தான் வந்திருப்பாரு. ஹீரோ சொன்ன அடையாளத்துல இந்த டேப் இருக்கு, ஹீரோவோட டேப்பை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த போலீஸ் சந்தோஷப்படுறாரு. ஹீரோவும் அந்த டேப்பை பார்த்து சந்தோஷப்படுறாரு. இப்ப போட்டு கேட்கலான்னு பார்த்தா அந்த டேப்பை ரீரைட் பண்ணிருக்காங்க போல, அந்த சாங் வராம வேற ஒரு சாங் வருது. சரி இது என் பாட்டி பாடின சாங் இல்ல சார், வேற ஒரு சாங் அப்படின்ற மாதிரி ஹீரோ புலம்புறாரு. சரி விடுப்பா ஏதாவது பண்ணிக்கலான்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. அந்த சாங்கை பத்தி சொல்லுன்னும் போது எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியாது, இப்படிதான் லைன்ஸ் வரும்ன்ற மாதிரி சில லைன்ஸை மட்டும் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அந்த வீட்ல இவங்க ரெண்டு பேரையும் ஒரு ஓரமா தான் உட்கார வச்சிருக்காங்க. அங்க வேலை பார்க்குற ஒரு நபர் கிட்ட இவங்க பேச்சை கொடுக்கும் போது அவர் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றாரு. சரி இந்த வீட்ல பேய் நடமாட்டம் இருக்கு, பேய் தான் பென்னி தம்பியை ஏதோ பண்ணிருச்சு போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி பென்னியை பொறுத்த வரைக்கும் நைட்டு நேரம் அங்கேயும் இங்கேயும் நடமாடி இருப்பான் போல, அதெல்லாம் பார்த்து இவர் பயந்துருப்பாரு. இதை பத்திலாம் சொல்றாரு. இவன் என்ன பேய் பிசாசுன்னு சொல்லிட்டு இருக்கான், இவன் தேவையில்லாம வளர்றான் போல அப்படின்ற மாதிரி இவங்களுமே பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. இப்ப இவங்களுமே மினிஸ்டர் கிட்ட இன்னொன்று வாய்ப்பு கேட்கறாங்க. அது என்னன்னா பையன் சம்பந்தப்பட்ட திங்ஸ் எல்லாம் நாங்க செக் பண்ணோம், எல்லாத்தையும் செக் பண்ணோம்னு சொல்லும் போது இவருமே செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. அப்படி செக் பண்ணலான்னு பார்த்தா அவன் பாஸ்வேர்டு போட்டு வச்சிருக்கான்ல, சரி அவன் ஃப்ரெண்டு கிட்ட பாஸ்வேர்டை வாங்கலான்ற மாதிரி ஃப்ரெண்டை கூப்பிட்டு நல்லா கவனிக்கிறாங்க. நைஸா பேசி கேட்கலான்னு பார்த்தா அவன் சொல்லவே மாட்டான். இல்ல கடுப்பான இன்ஸ்பெக்டர் சொல்ல போறியா இல்லையான்ற மாதிரி அந்த சின்ன பையனை மிரட்டுறாரு. அந்த சின்ன பையன் ரொம்ப பயந்துடுறான். சரி நான் சொல்லிடுறேன்ற மாதிரி இந்த சின்ன பையன் அதாவது பென்னியோட பாஸ்வேர்டை சொல்லிடுறான். இப்ப பாஸ்வேர்டை வச்சு ஓபன் பண்ணி பார்க்கும் போது தான் பென்னியை பொறுத்த வரைக்கும் ப்ளூ வேல் அப்படின்ற ஒரு கேம் விளையாடி இருக்கிறது தெரிய வருது. அப்படின்னா என்ன கேம்னு மினிஸ்டர் கேட்கிறாரு. நம்ம ஹீரோ தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. சார் ப்ளூ வேல்ன்ற கேம்ல சில டாஸ்க் எல்லாம் தருவாங்க, சின்ன சின்ன டாஸ்கா தரவங்க பெரிய டாஸ்கா தந்து உயிரே போற அளவுக்கு பண்ணிடுவாங்க. உதாரணத்துக்கு தண்ணிக்குள்ள ரொம்ப நேரம் இருங்கன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்கன்ற மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இதை கேட்டுட்டு இருக்க இன்ஸ்பெக்டருக்கு தூக்கி வரி போட்டுருது. நம்ம பையன் ஒருவேளை அந்த மாதிரி தான் இறந்துருப்பானா, ஏன்னா நம்ம வரதுக்கு முன்னாடி எதுக்காக தண்ணிக்குள்ள இறங்கினா, எதுக்காக மூச்சை புடிச்சிட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. சோ இதை கேட்டுட்டு இருக்க மினிஸ்டருக்கும் ஒய்ஃபுக்கும் பயம் வருது. அப்ப ப்ளூ வேல் கேம்னால தான் அவனுக்கு ஏதாவது ஆயிருக்குமான்ற மாதிரி கேட்கறாங்க. இந்த ப்ளூ வேல் கேமையே நிறைய பேர் ஃபேக்கா யூஸ் பண்ணுவாங்க, இந்த ஹேக்கர் கூட ஃபேக்கா யூஸ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் அந்த மார்டின் என்ற ஹேக்கர் இருக்கான் பாத்தீங்களா பாத்துறான். ஹீரோவோட ஃபேஸை பார்த்தோன்னே அந்த மார்டின் ஷாக் ஆகுறான். ஹீரோக்கு ஏற்கனவே ஒரு கிளிப்பிங் ஞாபகம் வந்தது பாத்தீங்களா, அந்த கிளிப்பிங் இவனுக்கு ஞாபகம் வருது. எதுக்காக ஹீரோக்கும் ஞாபகம் வருது இவனுக்கும் ஞாபகம் வருதுன்னு தெரியல. அந்த பென்னின்ற பையன் நைட்டு நேரம் ஒவ்வொரு டாஸ்கா பண்ணிட்டேன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கான். இவ்வளவு சின்ன சின்ன டாஸ்க் எல்லாம் ப்ளூ வேல் கேம்ல தர மாட்டாங்க, இது ப்ளூ வேல் கேமானே எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து அந்த ஹேக்கர் இருக்கான் பாத்தீங்களா, இவங்க கிட்ட நேரடியா பேச ஆரம்பிச்சிடுறான்.
உன்னை நான் பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். இதனால ஹீரோ சட்டுன்னு லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிடுறாரு. ஹீரோவும் ஹேக்கர் தானே, சீக்கிரமே நான் உன்னை கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சேலஞ்ச் பண்ற மாதிரிலாம் அவன்கிட்ட பேசிட்டு இருக்காரு. நீ கண்டுபிடிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், உன்னை பத்தி ஒரு சீக்ரெட்டை நான் சொல்லவா, உனக்கு சஞ்சய் சார ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கிறான். சஞ்சய் சார் அப்படின்ற பேரை கேட்டோன்னே ஹீரோ கொஞ்சம் ஷாக் ஆயிடுறாரு. என்ன ஹீரோ அந்த பேரை கேட்டு ஷாக் ஆகுறாரு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் யோசிக்கிறாரு. ஷாக் ஆன ஹீரோ நான் கிளம்புறேன்ற மாதிரி வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. இப்ப இன்ஸ்பெக்டரும் வீட்டுக்கு வந்து பையனோட திங்ஸ் எல்லாம் எடுத்து செக் பண்ணும்போது பையன் ப்ளூ வேல் அப்படின்ற ஒரு கொடூரமான கேம் விளையாடி இருக்கிறது தெரிய வருது. அப்ப பையனோட உயிர் நம்ம லேட்டா வந்ததுனால போல இந்த கேம்னால போயிருக்குன்னு புரிஞ்சுக்கிறாரு. இன்னொன்று பக்கம் ஹீரோ பதட்டமா வீட்டுக்கு வராரு. இவர் லேப்டாப்பை யூஸ் பண்ணலான்னு பார்த்தா திரும்பி அந்த ஹேக்கர் இருக்கான்ல பேச ஆரம்பிக்கிறான். சஞ்சய் சார் ஞாபகம் இருக்கா, சஞ்சய் சார் இறந்து போனதுக்கு நீ மட்டும் தான் காரணம், நீ உடனே கிளம்பி இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க இந்த ரூம்க்கு வரணும், அப்படி வரலனா அந்த பையன் கதையை முடிச்சிருவான்ற மாதிரி ஹேக்கர் மிரட்டுறான். சரி சரி நான் வரேன்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. அவன் சொன்ன ரூமை பார்க்கறதுக்காக வராரு. அப்படி அந்த ரூமை பார்த்தவரு ஷாக் ஆயிடுறாரு. சஞ்சய்னு ஒருத்தர் இவரால இறந்து போயிருக்காரு போல, அவரோட ஒய்ஃப் தான் இந்த இடத்துல இருக்காங்க. அந்த ஒய்ஃபை பார்த்து இவர் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டாரு. நம்மளால தான் இப்படி இருக்காங்கன்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டாரு. இது எல்லாத்தையும் ஹேக்கர் இருக்கான் பாத்தீங்களா, வாசல்ல இருந்து கவனிச்சிட்டு இருக்கான். ஹேக்கருமே ஒரு பார்வை பார்த்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுறான். இன்ஸ்பெக்டரும் ஹீரோவை பத்தி விசாரிக்க சொல்லியிருப்பாரு. அப்படி விசாரிச்சு பார்த்ததுல ஹீரோவோட அடையாளமே போலின்றது தெரிய வருது. எதுக்காக போலி அடையாளத்துல இருக்கான்ற மாதிரி கேள்வி வருது இல்ல. இப்ப நேரா ஹீரோவை பார்க்கறதுக்காக வந்துடுறாரு. என்ன நடந்தது சொல்லுன்னு கேட்கறாரு. ஆமா சார், நான் ஃபேக் ஐடென்டிட்டில இருக்கேன், என் உண்மையான அடையாளமே வேற அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இங்க ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் நடந்திருக்கும். அந்த டைம் பிரீத்தமை பொறுத்த வரைக்கும் காலேஜ் படிக்கிறவரா இருப்பாரு. ஒரு ப்ரொஃபசர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அவர் பேர் தான் சஞ்சய். அவரோட கிளாஸுக்கு இவர் லேட்டா போற நிலைமை வந்துருது. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா போயிடணும்னு கிளாஸ் ரூமுக்கு வரும்போது ஏற்கனவே அவர் கிளாஸ்க்கு வந்து பாடத்தை எடுக்க ஆரம்பிச்சிருப்பாரு. இப்ப பிரீத்தம் லேட்டா வந்துட்டார்ல, அதனால அந்த சாரு கோவப்பட்டு திட்டுறாரு. திட்டினா கூட பரவாயில்ல, சர்காஸ்டிக்கா இவரை கிண்டல் பண்றாரு. இவர் கிண்டல் பண்றதுனால எல்லா பசங்களும் சிரிக்கிறாங்க. பிரீத்தம்க்கு கொஞ்சம் அசிங்கமா போயிடுது. இந்த ப்ரொஃபசர் ஏதாவது பண்ணணும்ன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இவருக்கு தான் ஹேக்கிங் அந்த டைம்ல இருந்தே தெரியும்ல. இந்த ப்ரொஃபசரோட இமெயில் எல்லாத்தையும் ஹேக் பண்றாரு. அப்படி ஹேக் பண்ணும்போது இந்த ப்ரொஃபசர் வேற ஒரு லேடி கூட பழக்கத்துல இருக்கிறது தெரிய வருது. சேர்ந்து எடுத்த போட்டோலாம் இவருக்கு கிடைக்குது. இந்த போட்டோஸை எல்லார்கிட்டயும் பரப்பி விடணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. சஞ்சயோட ஒய்ஃப் அந்த போட்டோவை பார்த்து ஃபீல் பண்றாங்க. சஞ்சய் ஒய்ஃப் கிட்ட பேசுறதுக்கு வரும்போது ஒய்ஃப் சரியாவே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னு தெரியாம சஞ்சயும் இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப சஞ்சய் வேலைக்காக வரும்போது எல்லாருமே சிரிச்சிட்டு இருக்காங்க. எதுக்காக நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்கன்னு யோசிச்சுக்கிட்டே கிளாஸ் ரூமுக்கு வராரு. அந்த கிளாஸ் ரூம்ல இவர் அந்த லேடி கூட ஒன்னா இருக்கிற போட்டோலாம் ஓடிட்டு இருக்கு. பசங்க எல்லாருமே இவரை கிண்டல் பண்றாங்க. பரவாயில்லப்பா, நம்ம நினைச்சதை பண்ணிட்டோன்ற மாதிரி ஹீரோ சந்தோஷப்படுறாரு. இதனால சஞ்சய்க்கும் ஒய்ஃபுக்கும் நிறைய சண்டை வந்திருக்கும். இந்த சண்டைனால சஞ்சய் ரொம்ப அப்செட் ஆயிருப்பாரு. அந்த டவர் கிட்ட போய் மேல இருந்து குதிச்சு இறந்து போயிருப்பாரு. அந்த டைம் சஞ்சய்க்கு இவர் வயசுல ஒரு பையன் இருக்கான்னு மட்டும்தான் இவருக்கு தெரியும். நம்ம இதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருக்க கூடாதுன்றதுக்காக இவரோட அடையாளத்துல இருந்து எல்லாத்தையும் மாத்தி ஊரை மாத்தி தான் இருந்திருப்பாரு. சோ அவன் தான் என்ன கண்டுபிடிச்சிட்டான் போல சார், என்ன என்ன பண்ண போறான்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல புலம்பிட்டு இருக்காரு. இப்ப கௌதம் இருக்கான்ல, அந்த பையனை எங்க வச்சிருக்க, என்கிட்ட ஒப்படன்ற மாதிரி மார்ட்டின் கிட்ட கேக்குறான். இல்ல இல்ல, இப்பத்துல இருந்து இது என்னோட பிரச்சனையா மாறிடுச்சு, அந்த பையனை வாங்கிட்ட எல்லாம் ஒப்படைக்க மாட்டேன், இதுக்கப்புறம் நானே பாத்துக்கிறேன்ற மாதிரி வேகமா இவன் காலை கட் பண்ணிடுறான். இப்ப இவன் என்ன பண்றானா, திரும்பி இந்த குடும்பத்தை மிரட்டுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். உங்க குழந்தை வேணும்னா நான் சொல்ற மாதிரிலாம் நீங்க பண்ணணும், அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு விரலா வெட்டிடுவேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படிலாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி இந்த குடும்பமும் கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. அவன் காசு வேணும்னு கேட்கறான்ல, இவங்களுமே நாங்க காசை ரெடி பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி வேக வேகமா இந்த இடத்துல ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த காசை ஹீரோ தான் கொண்டு வந்து தரணும்ன்ற மாதிரி அவன் சொல்றான். ஏன் எதுக்குன்றதெல்லாம் இந்த குடும்பத்துக்கு புரிய மாட்டேங்குது, நீ போய் தான்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இந்த டைம் கூட இங்க இருக்க ஒர்க்கரு, சார் சிங்க்ல நூடுல்ஸ் எல்லாம் வருது, பேய் இருக்குன்னு சொல்றாரு. யோ நீ வேற வெறுப்பேத்தாதையா போன்ற மாதிரி அவரை திட்டுறாங்க. இப்ப ஹீரோ கிட்ட காசை தந்துடுறாங்கல்ல, ஹீரோவும் அவன் சொல்ற இடத்துக்கு வந்துடுறாரு. நீ கேட்ட மாதிரி காசு இருக்கு, அந்த பையனை விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. நான் ஒன்னு அடிக்கிறதுக்காக தான்டா வர வச்சேன்ற மாதிரி இவனும் அவரை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கான். என் அப்பாவோட லைஃபையே காலி பண்ணிட்டல அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறான். நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன விட்டுன்ற மாதிரிலாம் இவர் கேட்கறாரு. அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட மாட்டேன், என் அப்பா செத்து போன மாதிரியே நீ செத்து போனோம் அப்படின்ற மாதிரி அடிச்சு மயக்கமாக்கிடுறான். அப்படி மயக்கமாக்கினவன் ஹீரோ போன்ல இருந்து பையன் சேஃப்ன்ற மாதிரி ஒரு மெசேஜை தட்டி விடுறான். அதை பாக்குற இன்ஸ்பெக்டர் பையன் சேஃப்ன்ற மாதிரிலாம் இந்த பேரண்ட்ஸ் கிட்ட சந்தோஷப்பட்டு இருக்காரு. பையன் கொஞ்ச நேரத்துல வந்துருவான்ற மாதிரி இவங்க வெயிட் பண்றாங்க. பார்த்தா அந்த மெசேஜ் அனுப்புனது
ஹீரோவே கிடையாது, ஹீரோவோட போனை அந்த மார்ட்டின் வச்சிருக்கான்றது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வருது. ஏன்னா கொஞ்ச நேரத்துல ஹீரோவே முழிச்சு வேற ஒரு போன்ல இருந்து பேசுறாரு, அவன் என் போனை எடுத்துட்டு போயிட்டான், அவன் தான் அந்த மெசேஜ் அனுப்பியிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஐயோ இன்னுமா பையன் எங்க இருக்கான்னு தெரியலையேன்ற மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் என் போனை ட்ரேஸ் பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ட்ரேஸ் பண்ணா ஒரு பெரிய ஹோட்டல்ல தான் இருக்கிற மாதிரி காட்டுது. அங்க ஏகப்பட்ட ரூம் இருக்கு. மஃப்டில ஒரு 10 போலீஸ போக சொல்றாரு. அந்த போலீஸுங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எங்கன்னு போய் தேடுறது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க ஏதாவது பாட்டை பாடிக்கிட்டே நடந்து போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரி ஒவ்வொரு ரூமா நடந்து போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவரோட போனை இவர் ஆக்ட் பண்ணி வாய்ஸ் கேட்கிற மாதிரி பண்றாரு. அப்படி யாரு பாடுற பாட்டு பக்கத்துல கேக்குதோ அங்கதான் என் போன் இருக்குன்னு சொல்லிட்டாரு. இப்ப ஒரு நபரோட பாட்டு இவருக்கு தெளிவா கேக்குது. சோ அங்கதான் என் போன் இருக்கு, அந்த ரூம்குள்ள உடனே போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த ரூம்குள்ள தான் பையனை கடத்தினவனும் இருக்கான் போல அப்படின்ற மாதிரி இவங்களுமே ரூமை உடைச்சிட்டு உள்ள வராங்க. பார்த்தா போன் மட்டும் தான் இருக்கு. அந்த கடத்தல்காரன் பையனை தூக்கிட்டு கிளம்பி போயிட்டான் போல. இத பத்தி ஆளுங்களும் சொல்றாங்க. அவன் தப்பிச்சு போயிட்டானே அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஹீரோவும் இன்ஸ்பெக்டரும் ஃபீல் பண்றாங்க. அவனுமே ஒரு கார்ல தப்பிச்சு போற மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. அந்த மார்ட்டினை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேமிலி கிட்ட இருந்து காசெல்லாம் வாங்கிட்டான், ஆனா இன்னும் ஏன் குழந்தைய ஒப்படைக்கலன்ற மாதிரி அந்த குடும்பம் செம்ம கடுப்புல இருக்காங்க. மார்ட்டின் கிட்ட இவங்க 2 பேர் தனிப்பட்ட முறையில பேசும்போது மார்ட்டின்மே அவனுக்கு என்ன வேணும்ன்றத சொல்றான். எனக்கு ஹீரோவோட உயிர் வேணும், என் அப்பா இறந்து போன மாதிரி ஹீரோவும் இறந்து போனோம், அப்பதான் அந்த பையனை விடுவேன், இல்லனா ஒவ்வொரு விரலா வெட்டுவன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இவங்களுமே எப்படியாவது அந்த பையன் இருக்கிற இடத்தையும் இவன் இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி ட்ரேஸ் பண்றதுக்கான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் ட்ரேஸ் பண்றாரு. சார் ஒரு பஸ்ல தான் அவன் போயிட்டு இருக்கான் போல சார், இந்த வழியா தான் போயிட்டு இருக்கான் போல சார், பிளாக் பண்ண சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இன்ஸ்பெக்டருமே ஆளுங்க கிட்ட சொல்லி அந்த பஸ்ஸை பிளாக் பண்ணிடுறாரு. இப்ப பஸ் எல்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்க. கொஞ்ச நேரத்துல ஹீரோவும் இன்ஸ்பெக்டரும் பஸ்ஸை செக் பண்றதுக்காக வராங்க. பார்த்தா பஸ்ல இருக்க ஒரு பாட்டி கிட்ட தான் அந்த போன் இருக்கு. அவன் தப்பிச்சு போய் பாட்டி கிட்ட போனை கொடுத்துட்டு போயிருக்கான் போல. இப்ப அவன் என்ன பண்ணிருக்கானா, அந்த பையனோட 2வது விரலையும் வெட்டி போட்டோ எடுத்து அனுப்பி வச்சிருக்கான். என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க எல்லாருமே இப்ப கடுப்புல இருந்துட்டு இருக்காங்க. அந்த குடும்பம் நாங்க காசையும் தந்துட்டோம், இன்னும் அவனுக்கு என்னதான் வேணுமா, உங்க போலீஸ் என்னதான் பண்றாங்கன்ற மாதிரி கோவப்பட்டு இருக்காங்க. சீனியருமே என்னதான் பண்றன்ற மாதிரி இன்ஸ்பெக்டரை திட்டுறாரு. இப்பதான் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு ஐடியா வருது. இப்ப ஹீரோவோட வாட்சை கலட்டி அங்க வச்சுட்டு என் கூட தள்ளி வான்ற மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. உன் வாட்ச் ஸ்மார்ட் வாட்ச் தானே, அதை ஆக்ட் பண்ணி அவன் கேட்க வாய்ப்பு இருக்கா, ஏன்னா நம்மளோட எல்லா ஆக்டிவிட்டியும் அவனுக்கு தெரியுதுன்னு சொல்றாரு. ஆமா சார், இதை நான் யோசிக்காம விட்டுட்டேன், அவன் வாட்சை கூட ஆக்ட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. சோ இப்போ இவங்க ஃபேக்கா பேசுற மாதிரி நடிக்கிறாங்க. அதாவது அவன் வாட்சை வச்சு தானே கேட்கறான், அதனால இவங்க ஃபேக்கா பேசுற மாதிரி நடிக்கிறாங்க. சார் நான் செத்து போனாதான் சார் இது முடியும், நானே சாக போறேன்ற மாதிரி ஹீரோ பேசுறாரு. சரி போய்க்கோன்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் இவரை போக விடுறாரு. அதாவது அவனை நம்ப வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் இவங்க பேசியிருப்பாங்க. உண்மையில ஹீரோவை ஃபாலோ பண்ணி இவங்க எல்லாருமே போக போறாங்க. எப்படியும் ஹீரோ சாவறத பாக்குறதுக்கு அவன் வருவான் பாத்தீங்களா, அப்ப அவனை புடிச்சிடலான்ற மாதிரி ஒரு பிளான போடுறாங்க. இப்ப ஹீரோவும் அந்த லைட் ஹவுஸ் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. ஹீரோக்கு ஏதாவது பிரச்சனைனா போய் காப்பாத்தணும்ல, அதுக்காக ஆளுங்களும் சுத்தி இங்கதான் நின்னுட்டு இருக்காங்க. ஏன் இன்ஸ்பெக்டரும் இங்கதான் நின்னுட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டர் அவனை பாத்துட்டியான்னு கேக்குறாரு. இல்ல சார் இப்பதான் மேல போயிட்டு இருக்கேன்னு ஹீரோ சொல்றாரு. இப்பதான் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அவன் இப்போ ஒரு போட்டோ அனுப்புனான் பாத்தீங்களா, அந்த போட்டோல அந்த பையன் கையில நெருப்பு காயமே இருந்திருக்காது. இவர் கை கொடுக்கும் போது அந்த பையனோட கையில நெருப்பு காயம் இருந்திருக்கும். எப்படி அந்த காயம் அதுக்குள்ள ஆறும், ஏதோ தப்பா படுதுன்ற மாதிரி சொல்றாரு. சார் இப்பதான் சார் எனக்கு புரியுது, அவன் அந்த பையனை தூக்காம கூட இருந்திருக்கலாம் சார், நமக்கு அனுப்புனதெல்லாம் ஏஐ ஜெனரேட்டட் போட்டோவா கூட இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாரு. இந்த மார்ட்டின் ஏற்கனவே அந்த சின்ன பையனுக்கு நிறைய டாஸ்க் எல்லாம் தந்திருக்கான்ல, அந்த மாதிரி நீ ஒரு நாள் யார் கண்ணிலையும் படாம ஒளிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி ஏதாவது டாஸ்க் தந்திருக்க வாய்ப்பு இருக்கு சார், அந்த பையன் வீட்லயே எங்கேயாவது ஒளிஞ்சிருக்க கூட வாய்ப்பு இருக்கு சார், நீங்க உங்க ஆளுங்களை செக் பண்ண சொல்லுங்கன்ற மாதிரி சொல்றாரு. அங்க இருக்க ஒர்க்கர் சிங்க் கிட்ட நூடுல்ஸ் எல்லாம் வந்ததுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஒருவேளை அவன் டேங்க்ல இருப்பானா அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. சார் டேங்க்ல இருக்க கூட வாய்ப்பு இருக்கு மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, அவன் இருக்கானா இல்லையான்னு பாக்குறதுக்காக இப்ப அந்த டவரோட உச்சிக்கு வந்துடுறாரு. பார்த்தா அந்த இடத்துல தான் மார்ட்டின் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நீ குதிக்க போறேன்னு சொன்னல, அதனால தான் நேரடியா பாக்குறதுக்காக வந்திருக்கேன், குதின்ற மாதிரி சொல்றான். நான் எதுக்கு குதிக்க போறேன், நான்லாம் குதிக்க மாட்டேன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. நீ குதிக்கலனா என்ன, நான் உன்னை தள்ளி விடுறேன்டா அப்படின்ற மாதிரி இவர் சண்டை போடுறாரு. இப்ப 2 பேருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த சமயம் இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, வீட்ல இருக்க ஒரு போலீஸ்க்கு கால் பண்ணிட்டாரு. யோ அந்த பையன் வீட்ல தான் எங்கேயோ இருக்கான், மேக்ஸிமம் டேங்க்ல இருக்க தான் வாய்ப்பு இருக்கு, போய் செக் பண்ணுன்னு சொல்றாரு. அவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அதே சமயம் ஹீரோ அடி வாங்கிட்டு இருக்கிறது இன்ஸ்பெக்டருக்கு தெரிய வருதுல, காப்பாத்துறதுக்காக வந்துட்டு இருக்காரு. 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இன்ஸ்பெக்டர் வந்துடுறாரு. இவன் தான் அவன் போல அப்படின்ற மாதிரி மார்ட்டினை நோக்கி கண்ணெல்லாம் காமிச்சிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ இருக்கார்ல, சார் இவர் அவர் கிடையாது சார், அவருன்னு நினைச்சு வேகமா சண்டை போட ஆரம்பிச்சிட்டேன், ஆனா இவர் அவர் கிடையாது சார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டு மார்ட்டின் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னு பாத்தீங்கன்னா இவன் நினைச்சா நம்மள மாட்டி விட்டுருக்கலாம், எதுக்காக நம்மள மாட்டி விடாம காப்பாத்துறான்
அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல மார்ட்டினோ இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு. அதே மாதிரி வீட்டுல இருக்க அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் இருக்காரு பாத்தீங்களா, டேங்கை வந்து செக் பண்றாரு. அங்கதான் அந்த பையன் இருக்கான். அந்த பையன் டாஸ்க் மாதிரி தான் பண்ணிருக்கான் போல. இப்ப பையன் கடஸ்டான்ற மாதிரி வீட்டுல இருக்க எல்லாருமே நிம்மதியாவறாங்க. பையன் கடஸ்டான்ற மாதிரி நியூஸும் ஓடிட்டு இருக்கு. இப்பன்னு பார்த்து ஸ்ரதாக்கு அந்த கௌதம் கால் பண்றான். என்ன ஸ்ரதா, பையன் கடஸ்டான் நிம்மதியா இருக்க போல, இப்போ உன் புருஷன் கிட்ட போட்டோவை காமிச்சா என்ன ஆகும்? புக்கி கூட வைஃப் கள்ள தொடர்புல இருக்கான்ற மாதிரி உன்னை போட்டு கிழிப்பாங்க. எனக்கு காசு தருவியா மாட்டியான்னு மிரட்டுறான். இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, அவன் தான் உண்மையான மார்ட்டின் எனக்கு தெரியும், நீ எதுக்காக மன்னிச்சிட்டேன்னு கேக்குறாரு. சார், நான் தான் சார் சொல்ல போனா தப்பு பண்ணேன். நான் தப்பு பண்ணனால தான் அவனோட லைஃப் இப்படி மாறிடுச்சு. அவன் மேல பெருசா எந்த ஒரு தப்பும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப வண்டியை நிறுத்துங்க சார், உங்களை இதுக்கப்புறம் நான் எப்ப பாப்பேன்னு தெரியாது. எனக்காக ஒரு வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன் சார் அப்படின்ற மாதிரி வீடியோவை எடுத்துக்கிறாரு. என் பாட்டி ஒரு பாட்டை பாடி இருக்காங்கன்னு சொன்னல, அந்த பாட்டை எனக்காக பாடி காட்டுங்கன்னு கேக்குறாரு. சாரி சாரின்ற மாதிரி தான் வரி வரும். அந்த பாட்டை இவருமே பாடுறாரு. அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ண ஹீரோ என்ன பண்றாருன்னா, இந்த இன்ஸ்பெக்டரோட ஒய்ஃபுக்கு இவர்கிட்ட கேட்காமயே சட்டுன்னு அனுப்பி விட்டுறாரு. இப்ப வீட்டுக்கு போனா மினிஸ்டர் பாராட்ட போறாரு. பழையபடி வேலை கிடைச்சிரும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் ஹீரோவும் சந்தோஷமா அந்த இடத்துக்கு வராங்க. மினிஸ்டர் பாராட்டுறாரு. ஆனா யார பாராட்டுறாருன்னா, அந்த கான்ஸ்டபிள பாராட்டுறாரு. இவர் தான் புத்திசாலித்தனமா அங்க போய் செக் பண்ணாரு அப்படின்ற மாதிரி பாராட்டுறாரு. ஆக்சுவலா இன்ஸ்பெக்டர் சொல்லி தானே அவர் செக் பண்ணாரு. ஆனா அந்த கான்ஸ்டபிள் அதெல்லாம் மறைச்சிருப்பாரு. இதனால எல்லா கிரெடிட்டும் அந்த கான்ஸ்டபிளுக்கு போயிருது. யாருமே இன்ஸ்பெக்டரை மதிக்கவே மாட்டாங்க. சே, இவ்வளவு பண்ணியும் நம்ம வேலை நமக்கு கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி இவருமே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டாரு. அப்பன்னு பார்த்து ஸ்ரதா கிட்ட இருந்து கால் வருது. அந்த முன்னாள் பாய் ஃப்ரெண்ட் என்ன மிரட்டுறான், இந்த மாதிரி மிரட்டுறான், நீங்க ஏதாவது பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. கவலைப்படாதீங்க மேடம், நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி ஸ்ரதாவும் ஏத்துக்கிறாங்க. சார், உங்களுக்கு டிவி சேனல்ல வேலை பார்க்குற அந்த லேடியை தெரியும்ல, அந்த லேடி கிட்ட ஒரு ஹெல்ப் நீங்க கேட்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது என்ன ஹெல்ப்ன்றதை நமக்கு இப்ப காட்டல. இப்ப நைட் நேரம் அந்த லேடி ஒரு ஷோவை வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரோட ஒய்ஃப் பண்ண காரியம் உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ வரப்போதா அப்படின்ற மாதிரி இந்த ஸ்ரதா பயந்துட்டு இருக்காங்க. ஸ்ரதாவும் வீரேந்தர் சேவாக்கும் சேர்ந்து நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ தான் வருது. ஸ்ரதா இதெல்லாம் என்னன்ற மாதிரி ஹஸ்பண்ட் கேக்குறாரு. எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி ஸ்ரதா சொல்லிட்டு இருக்காங்க. இத பத்தி நாங்க வீரேந்தர் சேவா கிட்டே கான்டாக்ட் பண்ணி பேசியிருக்கோம் அப்படின்ற மாதிரி நியூஸை வாசிக்கிறவங்க சொல்றாங்க. இப்ப வீரேந்தர் சேவாக் இருக்கார்ல, எங்க நான் இது வரைக்கும் மாலதீவ்ஸ்க்கே போனது இல்ல, என் பாஸ்போர்ட்டை வேணா செக் பண்ணுங்க, அந்த லேடி யாருன்னு கூட எனக்கு தெரியாதுன்ற மாதிரிலாம் சொல்றாரு. நமக்கு இன்னொரு போட்டோ கூட கிடைச்சிருக்குன்னு காட்டுறாங்க. அந்த போட்டோல பார்த்தா இவங்க சஞ்சய் தத்து கூட சேர்ந்து நிக்கிற மாதிரி இருக்கு. சஞ்சய் தத்து கூடயும் சேர்ந்து நிக்கிறாங்களா? என்ன அதே மாதிரி போட்டோ இருக்கு, ஒருவேளை இது ஃபேக் போட்டோவா அப்படின்ற மாதிரி ப்ரோக்ராம் பண்றவங்களே பேசிட்டு இருக்காங்க. சஞ்சய் தத்து கிட்ட இதை பத்தி கேட்கும் போது, இவங்க கூட எல்லாம் நான் போனது இல்ல, நான் வேற ஹீரோயின்ஸ் கூட தான் போயிருக்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப அடுத்ததா வேற ஒரு நபர் கூட சேர்ந்து இருக்க மாதிரி ஒரு போட்டோ வந்திருக்குன்ற மாதிரி இந்த கௌதம் அனுப்பின போட்டோவை காட்டுறாங்க. சோ ஏற்கனவே 2 ஃபேக்ன்ற மாதிரி எல்லாரையும் நம்ப வச்சிட்டாங்கல்ல, பாக்குற எல்லாருமே இதுவும் ஃபேக்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க கௌதம் செம்ம கடுப்பாவறான். பிளான் பண்ணி இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரிலாம் கடுப்பாயிட்டு இருக்கான். ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் நடுவுல எந்த ஒரு பிரச்சனையும் வரல. ஹீரோ தான் இதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி ஸ்ரதாவும் சந்தோஷப்படுறாங்க. இப்ப அதே சமயம் இன்ஸ்பெக்டரும் ஹீரோவும் சேர்ந்த மாதிரி இந்த கௌதம் அமுக்கிறதுக்காக வந்துடுறாங்க. ராஜா, ஜெயிலுக்கு போறதுக்கு ரெடியா இருக்கியா? ஜெயிலுக்கு போலான்ற மாதிரி இங்க இருந்து லாக் பண்ணி கூட்டு போறாங்க. ஹெல்ப் பண்ணதுக்காக ஸ்ரதா இருக்காங்கல்ல, ஹீரோக்கு நன்றி எல்லாம் சொல்றாங்க. இன்ஸ்பெக்டரோட ஒய்ஃப் பேசாம இருந்தாங்கல்ல, இப்ப அவங்களே கால் பண்ணி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஆக்சுவலா அந்த பையன் தான் உனக்கு கிரெடிட்ஸ் கிடைக்காதத பத்தி எல்லாம் சொன்னா, கவலைப்படாத பாத்துக்கலான்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ தான் சேர்த்து வச்சிருக்காரு அப்படின்றது இந்த இன்ஸ்பெக்டருக்குமே தெரியுது. இதை தாண்டி நீ ஒரு பாட்டு பாடி என்கிட்ட சாரி சொன்னல, அந்த பாட்டை என்னோட டீச்சர் தான் பாடுவாங்க, அந்த பாட்டு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்றாங்க. தெரியுமா, எனக்காக பாடி காட்டு அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. ஏன்னா அந்த பாட்டு தான் இவங்களுக்கு கிடைக்காம இருக்கு. இவங்களுமே பாடி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி பாடி காட்டுறாங்கல்ல, இது எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இன்ஸ்பெக்டரும் கேப்சர் பண்ணிக்கிறாங்க. இதை தாத்தா கிட்ட காமிச்சா சந்தோஷப்படுவார்னு ஹீரோ யோசிக்கிறாரு. இன்னொன்று பக்கம் நமக்கு மார்ட்டினை காட்டுறாங்க. மார்ட்டின் அப்பா இறந்து போயிட்டார்ல, அந்த கல்லறையை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதே சமயம் உங்க பையன் விஷயத்துல உங்களை கஷ்டப்படுத்தினதுக்காக என்ன மன்னிச்சிருங்க, அதே மாதிரி ஹீரோ கிட்டயும் நான் சாரி கேட்டேன்னு சொல்லிருங்க அப்படின்ற மாதிரிலாம் ஸ்ரதாக்கு கால் பண்ணி பேசுறாரு. தாத்தாவும் ஒய்ஃபோட பாட்டு பயிற்சின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காருல, அப்ப அந்த பாட்டு கேட்க ஆரம்பிக்குது. பாட்டு கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி இவருமே தாத்தா கிட்ட அந்த பாட்டை தராரு. தாத்தாவும் இதை கேட்டு சந்தோஷப்படுறாரு. வேகமா பேரனை கட்டிலாம் பிடிச்சிட்டு இருக்காரு. இன்னமும் இன்ஸ்பெக்டர் பிடிக்காத வேலை தானே பாக்குறாரு. ஒரு இன்ஃப்ளூயன்சர் என்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் குறையுது, ஏதாவது பண்ணுங்கன்னு கம்ப்ளைண்ட் தரதுக்காக வராங்க. இவர் செம்ம கடுப்பாயிடுறாரு.
இப்ப ஹீரோக்கு கால் பண்ணி இவருமே இந்த வேலை எனக்கு சுத்தமா பிடிக்கல, ஏதாவது ஹெல்ப் பண்றா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சார், கோவால சீக்கிரமே ஒரு பேங்க் கொள்ளையடிக்கப்பட போகுது, அதை நீங்க தான் சால்வ் பண்ண போறீங்க, உங்களுக்கு வேலை கிடைச்சிரும் சார் அப்படின்ற மாதிரி சொல்றான். எந்த பேங்க் கொள்ளையடிக்க போகுது, யாரு கொள்ளையடிக்க போறான்னு கேக்குறாரு. வேற யாரு, நீங்களே தான் கொள்ளையடிக்கணும், கொள்ளையடிச்சுட்டு நீங்களே குற்றவாளியை கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு டிராமா பண்ணணும், வேலை கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்றாரு. என்ன நக்கல் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி இவர் திட்டுறாரு. ஹீரோவும் சிரிக்கிறாரு. இதோடையே இந்த சீரிஸோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த சீரிஸும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.